கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்றைய நாளின் தியானத்திற்கென்று தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமாபுரியனருக்கு எழுதின நிருபம் 10 அதிகாரம் 13 ரோமர் 10:13. ஆதலால் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிற எவனும் ரட்சிக்கப்படுவான். ஆமென். ரட்சிப்பு என்பது பாதுகாக்கப்படுதல், விடுவிக்கப்படுதல் என்ற பொருள் கொண்டது. எதிரிகளிடம் இருந்து, போராட்டங்களில் இருந்து, நரகத்துக்கு செல்வதில் இருந்து பாதுகாப்பையும் விடுவிப்பதையும் குறிப்பிடுகிறது. இன்றைய தியான வசனம் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிறவன் எவனும் ரட்சிக்கப்படுவான் என்று உறுதி அளிக்கிறது. அதாவது நாம் எதிரிகளிடமிருந்து, போராட்டங்களிலிருந்து, நரகத்திற்கு செல்வதில் இருந்து பாதுகாக்கப்பட வேண்டுமானால் நாம் அனுதினமும் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ள வேண்டும். கர்த்தருடைய நாமத்தை நாம் எப்படி தொழுது கொள்ள வேண்டும்? நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் அதில் பிரவேசிப்பது இல்லை என்று ரொம்ப தெளிவாக கூறியிருக்கிறார். பாருங்க, அதாவது கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிறவன் என்றதும் எப்போதும் எசப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே, கர்த்தாவே ஸ்தோத்திரம் அப்படின்னு வெறுமனே சொல்லி கொண்டிருந்தால் நாம் ரட்சிக்கப்பட்டு விடுவோம் என்று நினைக்கவே நினைக்காதீங்க. தயவுசெய்து இதை புரிஞ்சுக்கோங்க. அவரை தொழுது கொள்ளுதல் என்பது அவரது நாமத்தை மகிமைப்படுத்துதல். எப்போது அவர் நாமம் மகிமைப்படும்? அவரது வார்த்தையை அனுதினமும் நாம் வாசித்து தியானித்து அதன்படி நடக்கும் பொழுது நம்மில் இயேசு கிறிஸ்துவின் அன்பை பார்க்கிறவர்கள் அவரது நாமத்தை புகழ்ந்து போற்றுவார்கள். அப்பொழுது தேவன் மகிமைப்படுவார். தேவனுடைய சாயல் நம்மேல் பிரதிபலிக்கும் போது கர்த்தர் மகிமைப்படுவார். இதை விசுவாசிக்கிறீங்களா? ஸோ நாம் வெறுமனே உதட்டில் அவர் நாமத்தை உச்சரிக்காமல் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அவர் நமக்காக நம் பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்காகவே இவ்வுலகத்திற்கு வந்தார் என்பதை நம் வாயினால் அறிக்கையிட்டு, எனக்காக என் பாவத்திற்காகவே நான் அடைய வேண்டிய தண்டனையை அவர் ஏற்றுக்கொண்டு மரித்து மீண்டும் உயிர்த்தெழுந்து என்னை ரட்சிக்கவே மீண்டும் வருவார் என்ற விசுவாச அறிக்கை இட்டு அவர் பாதம் பணிய வேண்டும். அப்பொழுதுதான் பரலோக ராஜ்யத்திற்குள் பிரவேசிக்க முடியும். இதையும் விசுவாசிக்கிறீங்களா? வேதத்தில் யாரெல்லாம் ரட்சிக்கப்படுவார்கள் என்று மிக தெளிவாக கூறியிருப்பதையும் சற்று நேரம் தியானிப்போம். முதலாவது, உத்தமனாய் நடக்கிறவன் ரட்சிக்கப்படுவான். உத்தமனாய் நடக்கிறவன் ரட்சிக்கப்படுவான். மாறுபாடான இரு வழியில் நடக்கிறவனோ அவற்றில் ஒன்றிலே விழுவான் என்று நீதிமொழிகள் 28 அதிகாரம் 18 மிக தெளிவாக நமக்கு அறிவுறுத்துகிறது. இரண்டாவது, ஞானமாய் நடக்கிறவனோ ரட்சிக்கப்படுவான். தன் இருதயத்தை நம்புகிறவன் மூடன், ஞானமாய் நடக்கிறவனோ ரட்சிக்கப்படுவான் என்று நீதிமொழிகள்
28ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம் நமக்கு அறிவுறுத்துகிறது. மூன்றாவது இன்றைய தியான வசனத்தின்படி, கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிறவன் ரட்சிக்கப்படுவான். கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிறவன் எவனோ அவன் ரட்சிக்கப்படுவான். கர்த்தர் சொன்னபடி சீயோன் பர்வதத்திலும் எருசலேமிலும் கர்த்தர் வரவழைக்கும் மீதியாய் இருப்பவர்களிடத்திலும் ரட்சிப்பு உண்டாயிருக்கும் என்று யோவேல் தீர்க்கதரிசி கூறுவதை யோவேல் 2:32 வாசிக்கிறோம். நான்காவதாக, முடிவு பரியந்தம் நிலைத்திருப்பவனே ரட்சிக்கப்படுவான். என் நாமத்தின் நிமித்தம் நீங்கள் எல்லாராலும் பகைக்கப்படுவீர்கள். முடிவு பரியந்தம் நிலைத்திருப்பவனே ரட்சிக்கப்படுவான் என்று மத்தேயு எழுதின நற்செய்தி நூல் 10ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தில் நாம் வாசிக்கிறோம். அடுத்தது ஐந்தாவது, ஞான ஸ்நானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான். விசுவாசமுள்ளவனாகி ஞானஸ்நானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான். விசுவாசியாதவனோ ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படுவான் என்று மார்க் எழுதின நற்செய்தி நூல் 16ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் மிக தெளிவாக நமக்கு அறிவுறுத்துகிறது. அடுத்ததாக, விசுவாசிக்கிறவன் ரட்சிக்கப்படுவான். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள் என்று அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்தில் நாம் வாசிக்கிறோம். கடைசியாக, அதாவது 7, இயேசுவே வழி. நாம் ரட்சிக்கப்படுறதுக்கு அவர் மட்டும்தான் வழி. நானே வாசல். என் வழியாய் ஒருவன் உட்பிரவேசித்தால் அவன் ரட்சிக்கப்படுவான். அவன் உள்ளும் புறம்பும் சென்று மேய்ச்சலை கண்டடைவான் என்று நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கூறுவதை யோவான் எழுதின நற்செய்தி நூல் 10ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். ஆக நாம் ரட்சிக்கப்பட வேண்டுமானால் உத்தமனாய் ஞானமாய் நடந்து கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ள வேண்டும். முடிவு பரியந்தம் நிலைத்திருந்து விசுவாசத்தோடே ஞான ஸ்நானம் பெற்று இயேசுவே எனக்கு எல்லாம் என்று அவர் பாதம் பணிய வேண்டும். அணு தினமும் அவரது வார்த்தையை வாசித்து தியானித்து அதன்படி நடக்க வேண்டும். தேவனுடைய சித்தம் இன்னது என்பதை தெளிவாக உணர்ந்து அவரது சித்தத்திற்கும் சத்தத்திற்கும் செவி கொடுத்து அதன்படி நடக்க வேண்டும். அவரே நம்மை பாவ படுகுழியிலிருந்தும் நரகத்தின் பாதையில் இருந்தும் நம்மை விலக்கி பாதுகாப்பதோடு நித்திய காலமாய் பரலோக ராஜ்யத்தில் அவருடனே வாசம் பண்ணவும் கிருபை செய்வாராக. தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. ஆமேன், ஆமேன், ஆமேன்.